அண்ணா வணக்கம்ண்ணா. இன்றைக்கி அரசியலை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. மக்கள் நல்ல கருத்துக்களை எதிர்பார்க்குறாங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அரசியல்னாவே ஏப்பா சாக்கடையில் என்ன மீன் பிடிக்கிற மாதிரி தான், பூரா குழப்பி விட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான். எந்த அரசியல்வாதியாவது யாராவது ஒருத்தராவது போதைப் பொருள் ஒளின்னு சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கு ஒழிப்புன்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? யாருமே கிடையாது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நல்லா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடு, கலப்படம் இல்லாத உணவை கொடு. ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்களா? கொடுக்க முடியுமா அவங்கனால? ரைட்டு. நல்ல நிலை விவசாயிகள்லாம் ரோட்டில் கொட்டி போட்டு கிடக்குறாங்க. அப்போ தான் நான் அறுவடை பண்ணி கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. அதை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. அதை கொண்டுக்கிட்டு போய் ரேஷன் கடை, சரி நல்ல அரிசி நல்லா வருது, கடையில் அரிசி நல்லா இருக்குது, ரேஷன் கடைக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே அது ஏன் அந்த அரிசி இந்த மாதிரி கெட்டு போகுது? என்ன காரணம்? ரேஷன்னாவே என்ன ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதியாவது அரைச்சி இது பண்ணுறாங்களா? நல்ல உணவு கொடுங்க, மக்களுக்கு நல்லா சாப்பிட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். இலவசம் வேண்டாம், இது வேணாலும் வேண்டாம். சுத்தமான குடிநீர், சுத்தமான உணவு, கலப்படம் இல்லாத உணவு. உங்களால் பண்ண முடியுமா? அவங்களுக்கு எங்கள் ஓட்டு. யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஓட்டு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். என்ன கெட்டு போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? வேண்டாம். அந்த சாப்பாட்டை ஒரு நாளாக ஒரு வேளை ஒரு பருக்கி எடுத்து நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? தினந்தோறும் எத்தனையோ ஏழை மக்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வழி இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க? வேண்டாம், தயவு செஞ்சு சொல்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அப்படி ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு இந்த